வணக்கம். இன்னைக்கு வந்து 7வது பாடம் படிக்க போறோம். சரியா? என் கற்பனையில் பாடத்தோட தலைப்பு வந்து என் கற்பனையில். கற்பனைனா என்னது? ட்ரீம். நேயன், நிலா 2 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நிலா சொல்லுது. என்ன சொல்லுது? நேயன், நாம் படம் வரையலாமா அப்படின்னு கேக்குது நிலா. அதுக்கு நேயன் என்ன சொல்றான்? ஓ, என்ன வரையலாம் அப்படின்னு கேக்குறான். நிலா என்ன சொல்லுது? வீடு அப்படின்னு கேக்குது. வீடு வரையலாமா அப்படின்னு நிலா கேக்குது. அதுக்கு நேயன் என்ன சொல்றான்? உனக்கு பிடித்தது போல நீ வரை, எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன். சரி நிலா, உனக்கு பிடித்தது போல நீ வரை, எனக்கு பிடித்தது போல நான் வரைகிறேன் அப்படின்னு நேயன் சொல்றான். இருவரும் வரைய தொடங்குகின்றனர். 2 பேரும் வரையறாங்க. இது யாரு? நிலா. நிலா என்ன வரையுது? என் வீட்டில் இருந்து பார்த்தால் மலை தெரியும். நேயன், என் வீட்டிற்கு பக்கத்தில் ஆறு இருக்குமே. அதனால இவன் ஆறு வரையறான். நிலா வந்து மலை வரையுது. அடுத்தது நிலா, என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே. மரங்கள் வரையுது நிலா. நேயன், என் வீட்டிற்கு முன்பக்கம் அழகான பூச்செடிகள் இருக்கும். நேயன் வந்து பூச்செடி வரையறான். அடுத்தது, வீட்டிற்கு எனக்கு பிடித்த நீல வண்ணம் தீட்டுவேன். நிலாவோட வீட்டுக்கு நீல கலர் வந்து நீல வண்ணம் அடிக்குது. நேயன், என் வீட்டிற்கு மஞ்சள் வண்ணம் அடிப்பேன். மஞ்சள் வண்ணம் யாரோட வீடு? நேயனோட வீடு. என் வீட்டில் எனக்கு பிடித்த பூனைக்குட்டி வரைவேனே அப்படின்னு சொல்லி நிலா சொல்லுது. பூனைக்குட்டி வரையுது. நேயன், என் வீட்டில் வாத்துக்கள் இருக்குமே. அதனால வாத்து வரையறான் நேயன். நிலா, என் வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊஞ்சல் வரையுது நிலா. என் வீட்டின் படிக்கட்டில் சறுக்கு பலகை இருக்குமே அப்படின்னு நேயன் சொல்லிட்டு சறுக்கு பலகை வந்து அவனோட வீட்டுக்கு வரையறான். அடுத்தது நிலா, வரைந்து விட்டோம், நீ வரைந்த வீடு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அப்படின்னு நிலா சொல்லுது. நேயன் என்ன சொல்றான்? உன் வீடும் அழகாக உள்ளது. இப்ப 2 பேரும் வரைஞ்சிட்டாங்க. எது வந்து யாரோட வீடுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த வீட்டுல என்ன கலர் அடிச்சிருக்கு? நீல வண்ணம் அடிச்சிருக்கு. 2 மரம் வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் என்ன வரைஞ்சிருக்காங்க? பூனைக்குட்டி வரைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் யார் வீட்டுல யார் வரைஞ்சது? நீல வண்ண வீடு, மரங்கள்லாம் இருக்கிறது நிலாவோட வீடு. மஞ்சள் வண்ணமுடையது, வாத்து இருக்கும், பூச்செடி இருக்கும், ஆறு இருக்கும். இதெல்லாம் யார் வரைஞ்சது? நேயன். அடுத்தது இத வந்து நம்ம படிச்சு பழகணும். ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து கூட்டி படிக்கணும். சரியா? பா, டா, இம் படம். அப்படி ஒவ்வொரு எழுத்தா கூட்டி படிக்கணும். படம் வரையலாமா? 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 பிடித்தது போல இரு பக்கமும் வீட்டிற்கு பக்கத்தில் இத்து சொல்லணும். ஊஞ்சல் ஆடலாம். சறுக்கு பலகை. அடுத்தது படிப்போம், சொல்ல கேட்டு எழுதுவோம். சின்ன சின்ன வார்த்தையெல்லாம் நம்ம எழுதி பார்க்கணும். சரியா? அப்பதான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பிழை இல்லாம வரும். வீடு. சொல்லும் போதே வீ நீட்டி சொல்லணும். அப்பதான் எழுதும் போது வீன்னு சுழிச்சு விடணும். வீடு, தோட்டம், படிக்கட்டு, மலை, ஆறு, பூனைக்குட்டி, வாத்து, சறுக்கு பலகை. படிக்கும்போது சரி மெய்யெழுத்து வரலாம் சேர்த்து படிக்கணும். சறுக்கு பலகைன்னு படிக்கணும். அப்பதான் இப்பு போடுவோம். இல்லைன்னா சறுக்கு பலகைன்னா இப்பு மறந்துருவோம். சறுக்கு பலகை, சறுக்கு பலகை.
அடுத்தது பொருத்தமான குறியிடுவேன். சரி தவறு அதை வந்து பார்க்கலாம். சரியா? பென்சில் எடுத்துக்கலாமா? ஓகே. நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். சரியா தவறா? யார் வீட்டுல இருந்து பார்த்தா மலை தெரியும்? நிலா வீட்டுல இருந்து பார்த்தா மலை தெரியாது. என்ன போட்டிருக்காங்க? என் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும் அப்படின்னு யார் சொல்றாங்க? நிலா. அப்ப சரியா தவறா? சரி போடணும். நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். பென்சில் எடுத்துக்கலாம். சரி. அடுத்தது நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. நேயன் வீட்டு பக்கத்துலயே மரம் இருக்கு? நிலா வீட்டுல தானே 2 மரம் இருக்கு. இரு பக்கங்களிலும் மரம் இருக்குன்னு சொன்னாங்க. இது தவறு. அடுத்தது நிலாவின் வீடு மஞ்சள் நிறமுடையது. யாரோட வீடு மஞ்சள் நிறமுடையது? அடுத்து நேயன் வீட்டில் வாத்துக்கள் இருக்கின்றன. சரி. அடுத்து நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். அடுத்தது ஓகேவா? நிலாவின் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும். சரி. நேயன் வீட்டின் இரு பக்கங்களிலும் மரங்கள் இருக்கின்றன. தவறு. நிலாவின் வீடு என்ன நிறம் உடையது? நீல நிறம் தானே உடையது. மஞ்சள்னு போட்டிருக்காங்க, அதனால தவறு. நேயன் வீட்டில் வாத்துக்கள் இருக்கின்றன. சரி. நிலா வீட்டு மரத்தில் ஊஞ்சல் ஆடலாம். சரி. ஓகே. அடுத்து விடை எழுதுவேன். நேயன் நிலா இருவரும் என்ன வரைந்தார்கள்? இருவரும் வீடு வரைந்தார்கள். இந்த என்னங்கிற இடத்துல வீடுன்னு எழுதணும். என்னங்கிறத எடுத்துட்டு வீடு வரைந்தார்கள். கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் எழுத, கேள்வியில இருந்து நம்ம பதில் எழுத கத்துக்கணும். சரியா? நேயன் நிலா இருவரும் வீடு வரைந்தார்கள். என்னங்கிறத எடுத்துட்டு வீடுன்னு எழுதணும். அடுத்தது நேயன் என்னென்ன வரைந்தான்? நேயன் என்னெல்லாம் வரைஞ்சான்? 6 வரைஞ்சானா? அதுக்கப்புறம் என்ன வரைஞ்சான்? பூச்செடி. அப்புறம் என்ன வரைஞ்சான்? வாத்து. அடுத்தது சறுக்கு பலகை. இதெல்லாம் வரைஞ்சான். நேயனோட வீட்டுக்கு என்ன கலர் அடிச்சான்? மஞ்சள் நிறம் அடிச்சான். மஞ்சள் வண்ணம். அடுத்தது நிலா வரைந்த வீடு பற்றி 2 தொடர்கள் எழுதுக. நிலா வரைஞ்சால வீடு, அது வந்து 2 சென்டென்ஸ், 2 வரி நம்ம எழுதணும். என்னென்னலாம் எழுதலாம்? என் வீட்டிலிருந்து பார்த்தால் மலை தெரியும் அப்படின்னு சொன்னாலா, அது ஒரு தொடர். அடுத்தது என் வீட்டின் இரு பக்கமும் மரங்கள் இருக்குமே, அது ஒண்ணு சொன்னாங்களா, 2 தொடர். 2 தொடர் எழுதுனா போதும். அடுத்தது இது என்னது? மலை. மலை. இது ஆறு. ஊஞ்சல். மரம். பூச்செடி. வீடு. பூனை. வாத்து. வெரி குட். இதெல்லாம் எழுத தெரியுமா? மேலேயே இருக்கு, அது எல்லாத்துக்கும் அத பிழை இல்லாம எழுதிக்கணும். சரியா? மலை, ஆறு, பூச்செடி. இது ஸ்பெல்லிங் எழுதணுமா? இங்கே இருக்கு பாருங்க. வீடு, மலை, ஊஞ்சல் இருக்கா? இல் அப்படி எழுதணும். சரியா? எழுதிடலாமா? ஓகே. இது என்னது? இது என்னது? மலை. லை. மலை. இது என்னது? ஆறு. நெடில்.
ரு. இது என்னது? ஊஞ்சல். ஊ இன் ஜா இல். ஊஞ்சல். அடுத்தது இது என்னது? மரம். மா ரா இம். மரம். இது என்னது? பூச்செடி. பூ இச் சே டி. பூச்செடி. இது என்னது? வீடு. வீடு. இது என்னது? பூனை. இது என்னது? வாத்து. வா இத் து. வாத்து. ஓகேவா? மலை, ஆறு, ஊஞ்சல், மரம், பூச்செடி, வீடு, பூனை, வாத்து. பிழை இல்லாம எழுதணும். சரியா? அடுத்தது எந்த இடம் என்ன பொருள் எழுதுவோம். இங்க ஒண்ணு வந்து நம்மளுக்கு எப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதே போல நம்ம எல்லாமே எழுத போறோம். பறவை, வானவில், மேகம். இதெல்லாம் எங்க இருக்கும்? வானம். அடுத்து பழம், இலை, கூடு. என்ன இருக்கும்? மரம். பென்சில் எடுத்துக்கலாமா? மரம். அடுத்தது மீன், நண்டு, கப்பல். இதெல்லாம் எங்க இருக்கும்? கடல். கடல்ல தானே நண்டு, மீன், கப்பல்லாம் இருக்கும். கடல். அடுத்தது காடு. காடுல என்னெல்லாம் இருக்கும்? மரம், ஆறு, விலங்குகள் இதெல்லாம் இருக்கும் காட்டுல. மரம், மரங்கள் நிறைய இருக்கும். சரியா? மரங்கள். மரங்கள், ஆறு, விலங்குகள், விலங்குகள். ஒருமை பன்மை இருக்குல்ல, பன்மையில் எல்லாமே கல் சேர்த்து வரும். விலங்கு, விலங்குகள், மரம், மரங்கள் அந்த மாதிரி. சரியா? ஆறு, ஆறுகள் அந்த மாதிரி வரும். அடுத்து பள்ளி. பள்ளியில என்னெல்லாம் இருக்கும்? மேசை, நாற்காலி, புத்தகம், துருவி இதெல்லாம் இருக்கும். சரியா? எது வேணாலும் எழுதிக்கலாம். பள்ளி என்ன எல்லாம் பள்ளிக்கூடத்துல இருக்குமோ அதெல்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் என்ன எழுதலாம்? மேசை எழுதலாமா? பென்சில் எடுத்துக்கலாம். மேசை. அடுத்து துருவி இருக்குமா? துருவின்னு என்னது? ஷார்ப்னர். துருவி, புத்தகம். சரியா? இது எல்லாமே பள்ளியில இருக்கும். அடுத்தது வாசல், கதவு, அறை. இது எல்லாம் எங்க இருக்கும்? வீடு. வீ சுழிச்சு விடணும். சரியா? வீடு. வீடு. இன்னைக்கு இந்த 7வது பாடம் புரிஞ்சுதா? நாளைக்கு வந்து அடுத்த பாடம் படிக்கலாம். ஓகேவா? ஓகே. நன்றி.